Windows Server training. So MCSA lab setup க்கு Azure VM எப்படி cloudல configure பண்றது. So previous என்னோட ரெண்டு வீடியோஸ்ல என்ன பண்ணிருப்பேனா MCSA lab setup க்கு Azure virtual machines எப்படி configure பண்றேன் அதனோட continuation வீடியோ just என்னோட cloudல இருக்கக்கூடிய என்னோட MCSA lab வியத்தை remoteல connect பண்றேன் MSTSC. So வியத்தை remoteல connect பண்றேன். So username password. So என்னோட cloud VM remoteல connect ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி Hyper-V எனேபிள் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் Hyper-V ரிலேட்டடாக எந்த ஐகான்ஸும் இங்கே இல்லை. ஜஸ்ட்டு சர்ச்சில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் Hyper-Vன்னு நீங்கள் டைப் அடிச்சிங்கனாவே என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா Hyper-V மேனேஜர் which is available. இங்கே பாருங்கள் Hyper-V மேனேஜர் which is available. நான் பின் டு டாஸ்க் பார் கொடுத்துட்றேன். இப்போ என்னோட Hyper-V மேனேஜர் இங்கே அவைலபிள். நீங்கள் Hyper-V மேனேஜரை எப்போவுமே ஓப்பன் பண்ணும்போது ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. அதுதான் ஃபுல் ப்ரிவிலேஜ் கொடுக்கும். இன்கேஸ் இல்லைன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன Hyper-V சர்வீஸ் ரன் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எப்போவுமே Hyper-V மேனேஜரை ஓப்பன் பண்ணும்போது ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரிவிலேஜ் வந்துடும். அதுதான் மெயினான ரீசன், ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இப்போ எனக்கு Hyper-V லேப் MCSA லேப் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தேவையான Hyper-V பிளாட்ஃபார்மை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அஷூரோட க்ளவுட் வியத்தில். ஸோ இப்போ எனக்கு என்ன வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் எந்த வர்ச்சுவல் மிஷினும் இப்போ இதில் டிஃபால்ட்டாக காட்டாது. ஸோ வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னா, எனக்கு வர்ச்சுவல் மிஷின்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சுவிட்சஸ் வேணும். ஸோ இது வர்ச்சுவல் மிஷினுங்கிறதுனால எனக்கு வர்ச்சுவல் சுவிட்சு தான் என்னால் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் லேப் செட்டப்புக்கு மெயினான விஷயங்கள் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு Hyper-V பிளாட்ஃபார்ம் அதை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும், ISO ஃபைல் அதை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பிஃபோராக வர்ச்சுவல் மிஷின்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்னா சுவிட்சஸ் வேணும். இது க்ளவுட் விஎம்ங்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியும், Hyper-Vல வர்ச்சுவல் சுவிட்சஸ் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வர்ச்சுவல் சுவிட்ச் மேனேஜர் இருக்கும். இந்த வர்ச்சுவல் சுவிட்ச் மேனேஜர் போனீங்கன்னா உங்களுக்கு மூணு டைப்ஸ் ஆஃப் சுவிட்சஸ் காட்டும். ஒன்று வந்து இன்டர்னல், எக்ஸ்டர்னல், ப்ரைவேட்டுன்னு காட்டும். இது க்ளவுட் விஎம்ங்கிறதுனால சேஃபர் சைடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சுவிட்சஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுங்கள். இது ஓப்பன் ஆகிறக்கே டைம் ஆகுது. நான் அதனால் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா இந்த கன்சோலை க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த ஸ்டில் லோடிங் எவ்வளோ டைம் ஆகாது க்ளவுட் விஎம்ஸ். நான் வர்ச்சுவல் சுவிட்ச் மேனேஜர் கொடுக்குறேன். ஸ்டில் லோடிங். இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன், Hyper-V பிளாட்ஃபார்மையே ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ என்னோட வர்ச்சுவல் சுவிட்ச் மேனேஜர். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா உங்களுக்கு க்ளவுட் விஎம் சம்டைம்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணதே 4 core CPU 16 GB RAM. ஓகே, வர்ச்சுவல் சுவிட்சஸ் நமக்கு இங்கே என்னென்ன காட்டுது, எக்ஸ்டர்னல், இன்டர்னல், ப்ரைவேட் காட்டுது. இது க்ளவுட் விஎம்ங்கிறதுனால சேஃபர் சைடு டிஃபால்ட் சுவிட்செல்லாம் கான்ஃபிகர் பண்ணிடாதீங்க, உங்களோட RDP டிஸ்கனெக்ட் ஆகிரும். சேஃபர் சைடு நீங்கள் ப்ரைவேட் சுவிட்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் சுவிட்சு தான் பெஸ்ட்டு க்ளவுடு விஎத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரைவேட் கிரியேட் வர்ச்சுவல் சுவிட்ச். சிம்பிளாக வர்ச்சுவல் சுவிட்ச் மேனேஜருக்கு போகிறீங்க, 3 டைப்ஸ் ஆஃப் சுவிட்சஸ் காட்டும். வெறும் ப்ரைவேட் சுவிட்ச் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் வர்ச்சுவல் சுவிட்ச் கொடுத்தீங்கன்னாவே டிஃபால்ட்டாக திருப்பி நேம் அது என்ன கேட்கும், நியூ வர்ச்சுவல் சுவிட்சுன்னு தான் சொல்லும். அந்த நேமை டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறீங்க, ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ என்னோடய சுவிட்சோட நேம் என்ன, ப்ரைவேட். அவ்வளோ. இங்கே கீழே என்ன செலக்ட் ஆகிருக்கு, ப்ரைவேட் நெட்வொர்க். வேறு எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது மிஸ்டேக்காக நீங்கள் அதர் சுவிட்சஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோட வர்ச்சுவல் மிஷினே என்டையராக RDP டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு நம்ம ஒரு எலாபரேட்டட் செஷனாக போக வேணாம். நமக்கு வேணுங்கிறது வர்ச்சுவல் சுவிட்சஸ். எதுக்கு, என்னோடய வர்ச்சுவல் மிஷின் Hyper-Vக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக ஒரு ப்ரைவேட் வர்ச்சுவல் சுவிட்ச் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னாவே எனக்கு என்ன ஆயிரும், வர்ச்சுவல் சுவிட்ச் எனக்கு கான்ஃபிகர் ஆயிரும். இங்கே பாருங்கள், வர்ச்சுவல் சுவிட்ச் மேனேஜரில் போனால் எனக்கு என்ன ஆயிரும், என்னோட வர்ச்சுவல் சுவிட்ச், என்னோட ப்ரைவேட் சுவிட்ச் ரெடி.
நான் விஎம் க்ரியேட் பண்ணும்போது இந்த ப்ரைவேட் சுவிட்சை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டு டிஃபால்ட் சுவிட்சை செலக்ட் பண்ணாதீங்க. இது செலக்ட் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக அது அன்செக் ஆகிடும். அதனால தான் நான் ப்ரைவேட் சுவிட்சு கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்ன, எனக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் வேணும். எனக்கு வர்ச்சுவல் மிஷின் எம்சிஎஸ்ஏ லேப் செட்டப்புக்கு எனக்கு ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த க்ளவுடு விஎத்துக்கு எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன், டைரெக்டாகவே விண்டோஸ் சர்வர் 2025 ஐஎஸ்ஓ ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் எவாலுவேஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும், இன்டர்நெட்டில் மைக்ரோசாஃப்ட் இஸ் ப்ரொவைடிங் 180 days ஃப்ரீ ட்ரையல். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் எவாலுவேஷன் சென்டருக்கு போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைலாகவும் இருக்கும், விஹெச்டியாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ரெண்டுலேயுமே எப்படி லேப் செட்டப் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஐஎஸ்ஓ ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து ஒரு 7 GB தான். ஒரு 7 GB வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டவுன்லோட் ஆயிரும். சைமல்டேனியஸாக நான் எதுவும் டவுன்லோட் பண்ணுறேன், 64 bit எடிஷனும் விஹெச்டியாக நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஒரே ஒரு விஹெச்டி. இங்கே பாருங்கள், ரெண்டு டவுன்லோட் இருக்குது. ஸோ இந்த யூடியூப் செஷனில், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஹைப்பர்-வி வர்ச்சுவல் சுவிட்ச் எப்படி ஹைப்பர்-வி பிளாட்ஃபார்மில் கான்ஃபிகர் பண்ணுறது, எதுக்காக ஹைப்பர்-வி வர்ச்சுவல் சுவிட்ச் க்ரியேட் பண்ணுறோம், வர்ச்சுவல் மிஷின்ஸ் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. எனக்கு ஐஎஸ்ஓ ஃபைல் வேணும். ஐஎஸ்ஓ ஃபைல் இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், விண்டோஸ் சர்வர் 2025 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி நான் விண்டோஸ் சர்வர் 2025 2 மெத்தடில் டவுன்லோட் பண்ணுறேன். ஒன்று வந்து ஐஎஸ்ஓ ஃபைல், ஒன்று வந்து விஹெச்டி ஃபைல். ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு வர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த டவுன்லோட் இட் டேக்ஸ் டைம். அதனால் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணுறேன். தேங்க்யூ.